வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, டேண்ட்ரஃப் எப்படி சரி பண்ணலாம், டேண்ட்ரஃப் எப்படி வருது அப்படின்னு. டேண்ட்ரஃப் முதல்ல எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்கல் இருக்குது, ஸ்கல்லுக்கு மேலே ஒரு சின்ன தோல் இருக்கும். அந்த தோலில் அந்த ரூட்டில் தான் முடி வளருது. அந்த தோல் தான் ஸ்கால்ப்புன்னு சொல்கிறோம். அந்த தோலில் வந்து இயற்கையாகவே நமக்கு எண்ணெய் பசை நிறையா இருக்கும். அந்த எண்ணெய் பசை தான் முடியை வந்து கண்டிஷன் பண்ணுற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறது. வேர்க்கால்களை வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு சத்து கொடுக்கறதுக்கு அந்த அந்த எண்ணெய் பசை தான். இந்த எண்ணெய் பசையை நம்ம என்ன செய்கிறோம் இந்த காலத்தில் அப்படின்னா, நிறைய ஷாம்பு போட்டு 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 அந்த எண்ணெய் பசையை ஃபுல்லாகவே இல்லாமல் பண்ணிடுறோம். கண்டிப்பாக அந்த எண்ணெய் பசையில் வந்து அழுக்கு படியும். ஏன்னா நம்ம இந்த என்வாயர்மெண்ட்டில் கண்டிப்பாக அந்த அழுக்கு படியும். அதனால தான் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் தலைக்கு குளித்த பிறகும் யாருமே இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே இல்லை. லூஸார் விடுறோம், முடி நல்லா பறக்கணும் அப்படின்னு வேற என்னமோ சீரம் யூஸ் பண்ணுறாங்க, லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எண்ணெய் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த 2-3 காரணங்களால் மட்டும்தான் அந்த ஸ்கால்ப் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரை ஆகிடுது. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம நிலத்துல தண்ணியே விடலைன்னு வச்சுக்கோங்களேன், பாலமாக வெடிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் டேண்ட்ரஃப். ஸ்கால்பில் வந்து எண்ணெய் பசை சுத்தமாக போயிடும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து செதிலாக வெளியே வர்றது தான் டேண்ட்ரஃப். இந்த செதிலாக வெளியே வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, எண்ணெய் பசை இல்லாத போது முடி வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. இது பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி தலைக்கு குளித்தாலும் சரி, சும்மா குளித்தாலும் சரி, ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக சிக்கக்காய் இல்லைன்னா அரப்பு சேர்த்து மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும். அது அடுத்தது வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அதாவது இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா அது காஞ்ச பிறகு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அந்த ஈரத்தோட எண்ணெய் தேய்ச்சிக்கூடாது. காஞ்ச பிறகு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கண்டிப்பாக தேய்ச்சி தான் ஆகணும். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்கிற டேண்ட்ரஃப் வந்துடுச்சு, தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கால்ப்பை ட்ரை ஆக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் ஒரு 100 கிராம் மிளகும் 100 கிராம் வெந்தயமும் போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் அது ஒரு மாதம் ஊறட்டும். அந்த எண்ணெயை எடுத்து தான் நம்ம டெய்லி தலைக்கு தேய்ச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, தலை குளிக்கிறதுக்காக இல்லை, தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா பிறகு தலையெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கணும். தலைக்கு நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அந்த எண்ணெய் குறைய திரும்பவும் அதில் ஊற்றிக்கலாம். இது 1 வருஷம் பண்ணலாம். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த 100 கிராம் மிளகு 100 கிராம் வெந்தயத்தை மாற்றிட்டு திருப்பி அந்த 1/2 லிட்டர் எண்ணெயை வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு திரும்ப ரொட்டீனா அந்த எடுத்துட்டோம் அப்படின்னா அது திரும்ப 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றி வச்சிடணும். அது வந்து 1 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை தொடர்ந்து 2-3 வருஷம். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் பண்ண தப்புனால தான் இந்த டேண்ட்ரஃப் வந்துருச்சு. இது குறையறதுக்கு அதுக்கும் நம்ம போதுமான டைம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 1 or 2 இயர்ஸ் ஆகும். இந்த எண்ணெயை வந்து நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் முழுதுமாக குணமாயிடும். அதே மாதிரி தலையில எண்ணெய் பசை இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதுல அழுக்கு படியதான் செய்யும். அந்த அழுக்கை வந்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது, சீயக்காய் அரப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கும் போது அந்த அழுக்கு நமக்கு போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். அது அப்போதான் டேண்ட்ரஃப்க்கு நம்ம தலை நல்லாவும் இருக்கும், முடி நிறையா வளரும், டேண்ட்ரஃப்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக. உங்களுக்கு எந்த நோய் தீர்வு காணாலும் சித்தா கேரை அணுகலாம்.